வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாகும். தேவன் நம்மை வழி நடத்த முடியாது. எல்லாம் ஒரு நிமிஷம் தேவனை நோக்கி அப்படியே நம்ம ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லே. எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே, எங்களை துதிகள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே இந்த கூட்டத்தை துவங்க முன்பே ஆண்டவரே நீர் எங்களுடைய மத்தியில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த கூட்டத்தின் ஆண்டவரை முழு பொறுப்பாண்டவரை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆண்டவரை வழி நடத்துங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரை நீங்க தொட்டு ஆசீர்வதிங்க. வந்து கொண்டிருக்கிற மக்கள் ஆண்டவரை கொண்டு வாங்க. ஆம் ஆண்டவரே, நீங்க எங்களோடு பேசுங்க. நாங்கள் ஆண்டவரே பலத்தோடு தைரியத்தோடு ஆண்டவரே உற்சாகத்தோடு திரும்பி செல்லும்படியாக கிருபை செய்யுங்கப்பா. நீங்க தாமே வழி நடத்துங்க. உங்க நாமம் இந்த இடத்துல மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க.
இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இருக்கையிலே நாம் சோர்ந்து போக தேவையே இல்லை. ஏனென்றால் எல்லாமே ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கார், அவர் பார்த்துக் கொள்வார், இல்லைங்களா? இயேசு இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. இயேசு இருக்கிற இடத்துல என்ன இல்லை, சோர்வு இல்லை. ஹல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில்லை நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையிலே போவதில்லை. சமாதான
பார்த்துக் கொள்வார். நாம சோர்ந்து போய் உட்கார தேவையே இல்லை. வழி நடத்துகிற தேவன் அவராய் இருக்கிறார். நம்மை காக்கும் தேவன் அவராய் இருக்கிறார். ಶ್ರೀ ಯೇಸು ನಾಮ ಅತಿಶಯ ನಾಮ, ಪಾಪಿಗೆ ಇಂಪಾದ ನಾಮ. ಶ್ರೀ ಯೇಸು ನಾಮ ಅತಿಶಯ ನಾಮ, ಪಾಪಿಗೆ ಇಂಪಾದ ನಾಮ. ಶ್ರೀ ಯೇಸು ನಾಮ ಅತಿಶಯ ನಾಮ, ಪಾಪಿಗೆ ಇಂಪಾದ ನಾಮ. ಪಾಪ ಪರಿಹಾರಕ್ಕಾಗಿ ಪಾಪಿಗಳ ಹುಡುಕಿ ಧರಣಿಗೆ ಬಂದ ನಾಮ. ಪಾಪ ಪರಿಹಾರಕ್ಕಾಗಿ ಪಾಪಿಗಳ ಹುಡುಕಿ ಧರಣಿಗೆ ಬಂದ ನಾಮ. ಪಾಪರಹಿತ ಜೀವಿತದ ಮಾದರಿಯ ತೋರಿಸಿ, ಪಾಪರಹಿತ ಜೀವಿತದ ಮಾದರಿಯ ತೋರಿಸಿ ಪರಿಶುದ್ಧ ಪುಣ್ಯ ನಾಮ. ಶ್ರೀ ಯೇಸು ನಾಮ ಪಾಪಿಗೆ ಇಂಪಾದ ನಾಮ.
எண்ணமில்லா பாவமெல்லாம் நம்மிடத்தில் ಇருந்து ನೀಕಿ போட்ட ದೇವನ அவர். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲಾ ಪಾಪಗಳನ್ನು ಪರಿಹಾರಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ಆತನ ಈ ಮೂಲಕ ಬಂದ ದೇವನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த பூமியிலே நாம் பாவம் இல்லாமல் வாழ முடியும் என்கிற மாதிரியை காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். வழி நடத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார் இல்லைங்களா? ಲೆಕ್ಕವಿಲ್ಲದಷ್ಟು ಪಾಪ ನನ್ನಿಂದ ತೆಗೆಯಲು ನನಗಾಗಿ ಬಂದ ನಾಮ. ಲೆಕ್ಕವಿಲ್ಲದಷ್ಟು ಪಾಪ ನನ್ನಿಂದ ತೆಗೆಯಲು ನನಗಾಗಿ ಬಂದ ನಾಮ. ನನ್ನನ್ನು ಅನ್ಯನೆಂದು ತಳ್ಳದೆ ನನ್ನನ್ನು ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ? ಧನ್ಯನಾಗಿ ಮಾಡುವ ಈ ನಾಮ ಯೇಸು ನಾಮ. ಅನ್ಯನೆಂದು ತಳ್ಳದೆ ನನ್ನ ಧನ್ಯನಾಗಿ ಮಾಡಲು ಬಂದ, ಅನ್ಯನೆಂದು ತಳ್ಳದೆ ನನ್ನ ಧನ್ಯನಾಗಿ ಮಾಡಲು ಬಂದ ಉನ್ನತ ಧನ್ಯನಾಮ. ಎಲ್ಲ ಸರಿ, ಶ್ರೀ ಯೇಸು ನಾಮ ಪಾಪಿಗೆ ಬದನಾಮ. ಶ್ರೀ ಯೇಸು ನಾಮ ಜನರೆಲ್ಲ ಅಡ್ಡ ಬಿದ್ದು ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ, ಅಡ್ಡ ಬಿದ್ದು ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ. நீங்க பார்த்திருக்கிறீங்களா? கிறிஸ்தவர்கள் அட்ட பித்து ஸ்தோத்திரம் ಮಾಡೋದು ரொம்ப கஷ்டம். எந்திரிச்சு நின்று பாடுறதே கஷ்டம் தான். நான் அட்ட பித்து ஸ்தோத்திரம் ಮಾಡುವ ಎಲ್ಲ எந்திரிச்சு நின்று அப்படியே சில நிமிஷம் அவருடைய நாம மேலான நாமம். ಸರ್ವ ಜನರೆಲ್ಲ ಅಡ್ಡ ಬಿದ್ದು ಸ್ತೋತ್ರ ಮಾಡುವ ನಾಮ. இந்த நாமத்துக்கெல்லாம் எந்திரிச்சு நின்று நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா. ಸ್ತೋತಿக்கிறோம் ஆண்டவரே. ஹரிமஷிகரவா. ಎಲ್ಲ ನಾಮದಲ್ಲೂ ಮೇಲಾದ ನಾಮ ಯೇಸುವಿನ ದಿವ್ಯ ನಾಮ. ಎಲ್ಲ ನಾಮದಲ್ಲೂ ಮೇಲಾದ ನಾಮ ಯೇಸುವಿನ ದಿವ್ಯ ನಾಮ. ಸರ್ವ ಜನರೆಲ್ಲ ಅಡ್ಡ ಬಿದ್ದು ಸ್ತೋತ್ರ ರೋಗಿಗಳಿಗೆ ಸ್ವಸ್ಥ ಮಾಡುವ ಒಂದ ನಾಮ.
துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவரால் தான் முடியும். நாம் வாய்களை திறந்து நாம் ஸ்தோத்திரிக்கும் போது எல்லாவற்றையும் உங்களுடைய ஜீவனத்தில் என்ன கஷ்டங்கள், துன்பங்களோ, வேதனைகளோ, வியாதிகளோ எல்லாவற்றையும் முடிக்க வல்ல தேவன் அவராய் இருக்கிறார். எல்லாம் கொஞ்சம் வாய்களை திறந்து சத்தமாக ஆண்டவரே நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க துதிக்க 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 தேவன் பெரிய காரியங்களை வாழ்க்கையில் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு அற்புதம் எனக்கு வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா. அனைத்தையும் செய்து முடிக்க ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடப்படாதையா. உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நினைத்தது ஒரு நாள் அது தடப்படாது. நீங்க வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரிவஷிகாரிதி மாணவா, ஆண்டவரே இது என்னுடைய வாழ்க்கையில் இது ஆட்டம் காட்டிக் கொண்டிருக்கிறதப்பா, இதை ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நினைத்தீர்கள் என்றால் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எரிகோ மதில் அது உழைத்தது. ஆராதிக்கும் போது சரணமா அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தார் யாரால் மாற்ற முடியும். நீர் முடிவெடுத்தார் யாரால் மாற்ற முடியும். எனக்கு முன்கொடுத்து எதையுமே, எனக்கு முன்குறித்து எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. உமக்கே ஆராதனை. ஆமாண்டவரே, எனக்கு என்ன இருக்கிறதோ அதை நீ முடித்து செய்வீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்க ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன், காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன். நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறேன். உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாளில் ரிவஷிகரதி ரமதிரமோ ரமதயமதி ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம்
ನೀನೇ ತಕ್ಕ ಸಮಯದಿ ನನ್ನ ನಡೆಸುವೆ ನಿನಗೆ ಮರೆಯಾಗಿ ಒಂದು ಇಲ್ಲವೇ ಎಂದು ಆರಾಧಿಸುವೆ ನಿನಗೆ ಮರೆಯಾಗಿ ಒಂದು ಇಲ್ಲವೇ ಎಂದು ಆರಾಧಿಸುವೆ ಮತ್ತೊಮ್ಮೆ ಮರಳಿಸಲೆಲ್ಲ ಮನನ್ನು ನಡೆಸುವವನು அவருக்கு அறியாத காரியம் ஒன்றும் எல்லாவற்றையும் முடித்து நமக்காக செயல்படுகிற தேவன் அவராயிருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு உங்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை பாப்பா. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நடத்தி முடிக்கிற தேவன் அவராயிருக்கிறார். ஒன்றும் மறைவாய் அவருடைய வாழ்க்கையில் இல்லை. உமக்கு மறைவாக
ஒன்றும் இல்லையே. ஓ என்றும் என்றும் ஆராதிப்பே. உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே. ஓ என்றும் ஆராதிப்பே. மறுபடியும் சொல்லலாம், உமக்கு மறைவாக, உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே. என்றும் ஆராதிப்பே. என்னை நடத்துபவர் நீரே, என்னை நடத்துபவர் நீரே. தலை உயர்த்துபவர், எந்த இடத்துல தலைக்கு விழுந்தாலும் என் தேவன் உயர்த்துகிற வல்லமையாக்கினார். என்னை நடத்திடுவே. என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே. ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவே. உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே. ஓ என்றும் ஆராதிப்பே. உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே. ஓ என்றும் ஆராதிப்பே. உமக்கு மறைவாக ஒன்றும் அவர் நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் அல்லவா. அவருக்கு மறைவாக ஒன்றும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா காரியத்தையும் அறிந்தவர். ஏற்ற நேரத்தில் வந்து நம்மை கொஞ்சுவார். நம்மை தாளாட்டுகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறார் அல்லவா. கருவிலிருந்து நம்மை சுமந்த தேவன், நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா. உம்மை அப்பான்னு கூப்பிடுவே. உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. உம்மை அம்மான்னு கூப்பிடுவே.
ஆண்டவரே, ஆண்டவர் தேற்றிக் கொண்டிருக்கிறார், நம்மை அரவணைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த வேலையில ஒப்பு கொடுக்கலாமா தேவனே? எங்களை வழிநடத்துகிற தேவ நீராயிருக்கிறாரம்மா. உங்களை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தாண்டவரே. ஐயோ ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, நன்றி அப்பா தகப்பனே, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, துதிக்கிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மை எவ்வளவு அன்பாய் நம்மை வழிநடத்தி வருகிறார். பிறந்த நாளிலிருந்து இதுவரைக்கும், தாயின் கருவிலிருந்து அவர் இதுவரைக்கும் நம்மை அருமையாய் வழி நடத்தி வந்தார் அல்லவா? எல்லா தேவைகளையும் சந்தித்து வந்தார் அல்லவா? இந்த வருஷத்தின் 25 நாட்கள் நம்மை வழி நடத்தின தேவன் அல்லவா? அவருக்காக நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஆண்டவரே, உம்மை துதிக்க தான் முடியும் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்க, உம்மை ஆராதிக்க தான் முடியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே. நன்றி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஒவ்வொரு தடவையும் ஹல்லேலூயா. அது ஆண்டவரே நன்றி, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உங்களை நடத்தினார் அல்லவா தேவனே? அந்த கிருபைக்காக நம்ம நன்றி சொல்லலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மை வழி நடத்தினார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, நல்லாடி நடந்த போது யாரும் இல்லை. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, நல்லாடி நடந்த போது கதறி எழுத நீர என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை, உங்க கிருபை இல்லை நான் இல்லை, உங்க கிருபை நான் படுகளம் கதறி அழுத நீர, கதறி அழுத நீர துடைத்த உங்க கிருபை, உங்க கிருபை இல்லை எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க கிருபை இல்லை அப்பா, நான் ஒன்றுமில்லை. கிருபை உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லை நான் ஒன்றுமில்லை. கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதும். இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் அப்பா உங்க கிருபை தேவை ஆண்டவரே. நான் உங்க கிருபை இல்லாமல் ஒன்றுமில்லை. உங்க கிருபை போதும், உங்க கிருபை இல்லை நான் ஒன்றுமில்லை. இயேசுவே, நான் என்று சொல்ல ஒன்றுமில்லாமா, நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமில்லை. திறமென்று சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமில்லை. திறமென்று சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. தகுதியில்லா என்னை உயர்த்தின தேவனே, தகுதியில்லாத தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, உங்க கிருபை அடைத்துலாமா? தகுதியில்லாத என்னை, தகுதியில்லாத என்னை உயர்த்தினது உங்க கிருபை.
தள்ளலாம கிருபை வேண்டும். உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லைனா நான் ஒன்றுமில்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லைனா நான் ஒன்றுமில்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லை நான் இல்லை. கிருபை இல்லை கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை, உங்க கிருபை. ஆமாப்பா, கதறி அழுத நேரத்தில் ஆண்டவரே எத்தனையோ தடவை ஆண்டவரே நாங்கள் கதறி அழுதோம். எங்களுடைய சூழ்நிலை பார்த்து நாங்கள் கதறி அழுதோம், எங்களுடைய வேதனையை பார்த்து நாங்கள் கதறி அழுதோம். ஆனாலும் உங்களுடைய கிருபை எங்களை கைவிடவில்லை. உங்களுடைய கிருபை எங்களை இது வரைக்கும் வழி நடத்தினது ஆண்டவரே. ஓ ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையே அந்த வேளையிலும் ஆண்டவர் அவருடைய கிருபை நம்மை உயர்த்தியது அல்லவா. வாழ முடியுமா என நினைத்த நேரம் என்ன செய்வேனோ, என்ன செய்வேனோ என்ன பயந்த வேளையில் நான் பயந்த தரலாமா வாழ முடியும், வாழ முடியுமா என நினைத்த நேரம் உண்டு. என்ன செய்வேன், யார் என்னை வந்து வழி நடத்துவார், எனக்கு யார் துணையாயிருப்பார் என்று பயத்த நேரம் உண்டு. ஆனாலும் நினைக்கிற தேவன் ஒருவர் உண்டு. என்னை நினைக்கிற தேவன் ஒரு உண்டு. சுமந்திரையா எல்லாம் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி தேவனை நோக்கி கிருபையே
தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. போன வருஷம் எத்தனை தடவை நாம் தனிமையில் நடந்திருக்கலாம். போன வருஷம் நான் எப்படி இந்த வருஷத்தை நான் வழி நடந்தேன், எப்படி இந்த வருஷத்தை முடிப்பேன் என்று நினைத்தவர்களே, எத்தனையோ தடவை நாங்கள் அழுதிருக்கலாம். தனிமையில் அழுத போது வயிற்றிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை இல்லை. உங்க கிருபை இல்லை. உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லை. நான் ஒன்றுமில்லை. உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லை. நான் ஒன்றுமில்லை. கடுக்கலாம். உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லை. நான் ஒன்றுமில்லை. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லை. நான் ஒன்றுமில்லை. உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லை. நான் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் இயேசுவே, நன்றி. ஹல்லேலூயா. எனக்கா இத்தனை கிருபை என்மேல் அளவற்ற கிருபை எனக்கா இத்தனை கிருபை என்மேல் அளவற்ற கிருபை என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமந்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமந்ததே. மறுபடியும் சொல்லலாமா? என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும்
நன்றி ராஜா. ஆமாண்டவரே, உடைய கிருபை தான் என்னை வாழ வைத்தது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை தான் நம்மை வாழ வைத்ததுன்றது சொன்னவர் எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஆமாண்டவர், உங்களுடைய கிருபை தான் எங்களை வாழ வைத்ததப்பா. உங்களுடைய கிருபை தான் எங்களை வழி நடத்தினது ஆண்டவரே. உங்களுடைய கிருபை தான் எங்களை இதுவரைக்கும் உயிரோடு வைத்திருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே. நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக மம்மி ஜெயக்குடியை கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி நன்றி. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா. Praise the Lord. நன்றி ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இல்பொருளாய் மண்ணுக்குள் மண்ணாய் விட்டார்கள் ராஜா. உங்க சுத்த கிருபை அப்பா. ஓரி கமலஷரா. உங்க கிருபை ஆண்டவரே, உங்க கிருபை இல்லைன்னா கத்தாவே அடியார்கள் ஒன்றும் இல்லையப்பா. ஆமாண்டவரே, இந்த கத்தாவே பரிசுத்த ஓய்வு நாளை கத்தாவே காண உதவி செய்தீரே, அதற்காக உமக்கு கோடி நன்றி 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 ராஜா. மாத்திரமல்ல ராஜா, இந்த நாளும் கத்தாவே அப்பா கத்தாவே இந்த ஆராதனையின் கத்தாவே உங்க நாமம் மகிமைப்படுறதுக்காக நன்றி 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 ராஜா. அப்பா இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க. இது அநேகருக்கு கத்தாவே ஹல்லேலூயா ஆசீர்வாதமாய் காணப்படும்படி இரக்கம் பாராட்டுங்கப்பா. வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கத்தாவே இன்றைய நாளுமாய் நீங்க பேசுங்கப்பா. நீங்க பேசுகிற தெய்வமா இருக்கிறபடியால் உங்களுக்கு கோடி நன்றி 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 ராஜா. ஆறுதலின் தெய்வம் நீங்கள ஆண்டவரே. ஆமாண்டவரே, வந்த ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆற்றி தேற்றி பலப்படுத்தி இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது கத்தாவே ஒரு புதிய பலத்தோடும் ஒரு புதிய ஆசீர்வாதத்தோடும் கத்தாவை கடந்து செல்ல இரக்கம் பாராட்டுங்கப்பா. ஆமாண்டவரே, இன்றைய நாளும் கத்தாவே பேச இருக்கும் பிள்ளையை கத்தாவே மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. ஆவியானவர் தாமே பேசுங்க ராஜா. நீங்க பேசுகிற தெய்வம் அல்லவா ராஜா. அடியார்கள் உள்ளங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வண்ணம் கத்தாவே இன்றைய நாளிலுமாய் நீங்க பேசுங்கப்பா. உங்க கிருபை இன்னும் தேவை ஆண்டவரே. வந்திருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அவர்கள் தேவைகள் என்ன என்பதை சந்திங்க ஆண்டவரே. அதன் மூலம் கத்தாவை அவர்கள் அனைத்து சாட்சியாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆமாண்டவரே, நீங்கள் அப்படி செய்ய போயிடுவிட நன்றி ராஜா. ஆராதனை கத்தாவை துவக்கம் முதல் கத்தாவை முடிவு வரையும் கத்தாவே உங்கள் ஆவியானவர் தாமே அசைவாட வேணுமா இருக்கேங்கிற ராஜா. அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளுங்க ராஜா. ஆமாண்டவரே, உங்க கிருபை உங்க கிருபை உங்க கிருபை உங்க கிருபை இல்லைன்னா அடியார்கள் ஒன்றும் இல்லை அல்லவா. ஆமாண்டவரே, தாங்குங்க, தப்பிங்க, பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளுங்க ராஜா. ஆமாண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க கிருபை கத்தாவே ஹல்லேலூயா. அடியார்கள் பெற்ற அனைவருக்கு சாட்சியா இருக்க உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க. ஆமாண்டவரே, ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் கத்தாவே. இன்னும் கத்தாவே வந்திருக்கும் கத்தா பிள்ளைகளை கத்தாவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநேகருக்கு சாட்சியாய் நிலைநிறுத்துங்க. அநேகரை கொண்டு வர உதவி செய்யுங்க ராஜா. ஆமாண்டவரே, ஹல்லேலூயா. யார் யாருக்கெல்லாம் கத்தாவே உங்களுடைய சத்தியம் கத்தாவே விதைக்கப்பட வேணுமோ எல்லா மக்களும் எல்லோரும் காணப்படும்படி உதவி செய்யுங்கப்பா. பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. மீதியான கத்தாவே நீங்க பொறுப்பேற்று முடிவு வரை அந்த வழி நடத்துங்க. செலுத்த ராஜா. ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப வள நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவன் அருமையாய் நம்மை இதுவரைக்கும் வழி நடத்தி வந்திருக்கிறார். இந்த வருஷத்தின் 25 நாட்கள் தேவன் அற்புதமாக நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார் அல்லவா. நாம் அதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது போதாது. God has been wonderful the last 25 days of this year. எவ்வளவுதான் நன்றி சொன்னாலும் அது
ஆமாம், தேவன் அருமையாக முதல் ஆராதனையில் அற்புதமாக வழி நடத்தி அவருடைய பிரசன்னத்தினாலே ஒரு அற்புத ஆராதனையாய் அவர் வழி நடத்தி வருகிறார். தொடங்கி 2வது வாரத்திலேயே ஜனங்கள் வர என்ன பண்ணிட்டாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. தேவன் ஒவ்வொருவரையும் அவர் நம்முடைய நினைவுகளில் நாம் நடக்கும்போது அது என்ன பண்ணாது, அது வாய்க்க ஆகாது. ஆனால் தேவன் அவர் வைத்திருக்கிற திட்டத்தின்படி நடக்கும்போது எல்லா காரியங்களும் ஏற்ற நேரத்தில் அவர் அருமையாக வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அதனால நீங்கள் கன்னட ஆராதனைக்காக நீங்கள் இன்னும் ஜெபித்துக் கொள்ளுங்கள், தமிழ் ஆராதனைக்கும் இன்னும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் கூடிய சீக்கிரத்திலே நாம் பெரிய இடத்துக்கு நாம் செல்ல வேண்டும், அநேக ஆத்மாக்கள் நாம் வர வேண்டும், இல்லைங்களா? தேவன் நம்மை வழி நடத்துகிற விதமே அது ஒரு வித்தியாசமான வழிதான். நாம் யோசிக்கிறதுக்கு அது ஆப்போசிட்டாக தான் இருக்கும். நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் ஆண்டவர் செய்வார். ஆனால் முடிவில் பார்க்கும்போது அது போல ஒரு அருமையான காரியம் நாம் நினைத்திருந்தா கூட அது நடக்கவே நடக்காது, இல்லைங்களா? அப்படிதான் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அதனால நீங்கள் அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாளைக்கு நாம் சாயங்காலம் பைபிள் ஸ்டடி இருக்கும். ஏன்னா நாளைக்கு லீவ் இருக்கிறபடினாலே காலையிலேருந்து உங்கள் வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு 7 மணிக்கு நீங்கள் இந்த இடத்துல வந்துருங்க. 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நாளைக்கு பைபிள் ஸ்டடி இருக்கும். நீங்கள் நாளைக்கு வந்துருங்க. செவ்வாய்க்கிழமையில் நாளைக்கு பைபிள் ஸ்டடி இருக்கிறபடினாலே 7 மணிக்கு நாளைக்கு வந்துருங்க. நாம் இந்த வருஷத்தின் முதல் பைபிள் ஸ்டடியை நாம் என்ன பண்ணலாம், ஆரம்பித்து ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். மீதியான காரியங்கள் எப்பொழுதும் போல இருக்கும். செவ்வாய்க்கிழமை உபவாச ஜெபம் இருக்கும், வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம், சனிக்கிழமை காத்திருப்பு ஜெபம் இருக்கும். அதே போல் காலை ஆராதனை 7:30 மணிக்கு கன்னட ஆராதனையும், 9 மணிக்கு தமிழ் ஆராதனையும், பின்பு சாயங்காலம் 7 மணிக்கு அது எந்த ஆராதனையில் இப்போ ஜாஸ்தி ஜனங்க வராங்களோ அந்த மொழியில் நம்ம செய்யலாம். அதனால் நீங்கள் அதற்காகவும் ஆயத்தமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அப்புறமா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி வருது. அதனால் காலை 5:30 மணிக்கு நீங்கள் எந்திரிச்சு வந்துடாதீங்க. ஏன்னா அது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறபடினாலே நீங்கள் நேரமே ஆலயத்துக்கு வந்துடுங்க. 7:30 மணிக்கு வந்தாலும் சரி, இல்லை 9 மணிக்கு வந்தாலும் சரி. 1ஆம் தேதி நாம் எல்லாரும் இந்த இடத்துலையே கூடி, ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறபடினாலே நாம் இந்த இடத்துல கூடி நம்ம ஜெபிப்போம். அதனால நீங்கள் 1ஆம் தேதிக்கு 5:30 மணிக்கு வராதிங்க, 7:30 மணிக்கு வாங்க, இல்லை 9 மணிக்கு நீங்கள் வாங்க. இல்லை 2 ஆராதனையும் நீங்கள் அட்டன் பண்ணுறதுன்னா 2 ஆராதனையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அட்டன் பண்ணிக்கலாம். காலையில் முடியாட்டி நீங்கள் சாயந்தரம் 7 மணிக்கும் கூட ஆராதனையில் நீங்கள் பங்கு பெறலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை வசதி ஆண்டவர் செய்து கொடுக்கிறார், நாம் அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளலாம். சரி, அதனால் நீங்கள் இதெல்லாம் மனசில் வைத்து நீங்கள் ஜெபித்து, இந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து பங்கு பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது ஒரு பாடலை பாடும்போது, ஹிந்தி பாடலை பாடும்போது நாம் தேவனுக்கு மகிமையாக நாம் காணிக்கை நாம் செலுத்துவோம். स्तुति आराधना ऊपर जाती है, आशीष लेकर नीचे आती है। स्तुति आराधना ऊपर जाती है, आशीष लेकर नीचे आती है। प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार। करता
கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். காணிக்கைக்காகவும் தேவனுடைய வசனத்துக்காக ராதா ஆண்டி ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ഹല്ലേലൂയ. അങ്ങയോടെ സ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവെ, അങ്ങയുടെ കൃപ ഒന്ന് താനപ്പാ അടിയങ്ങൾ ഇന്ന് ഉയരോടെ ഈ ഭൂമിയിൽ വാഴുന്നത് കർത്താവെ. സ്തോത്രപ്പാ, സ്തോത്രം. മറ്റാർക്കും ലഭിക്കാത്തതായ മഹാഭാഗ്യം അടിയങ്ങൾക്ക് ലഭിച്ചതിനായി നന്ദിയോടെ അങ്ങയ്ക്ക് സ്തോത്രം ചെയ്യുന്ന പിതാവേ, സ്തോത്രപ്പാ. ദൈവമേ, ഈ കാണിക്കയോ ദശമഭാവമോ തന്നിട്ടുള്ള ഓരോ കരങ്ങളെയും അങ്ങ് അധികമായിട്ട് അങ്ങ് അനുഗ്രഹിക്കുന്നതിനായിട്ട് സ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവെ. തന്നതിനാൽ തന്നുംപടിയല്ല കർത്താവെ. കർത്താവെ, അങ്ങ് അറിയുന്നപ്പാ ഓരോരുത്തരുടെയും ഓരോരുത്തരുടെ വരുമാനമെല്ലാം അങ്ങ് അറിയുന്നല്ല കർത്താവെ. സ്തോത്രപ്പാ, സ്തോത്രം. അതിന് ഫലമായിട്ട് കർത്താവെ, അവരവരുടെ ത്രാണിയാൽ കഴിയുന്നത്രേ അവർ നൽകിയിരിക്കുന്നു. എന്നാൽ സ്വർഗത്തിലെ ദൈവം കർത്താവെ, അങ്ങയുടെ മഹിമാധനത്തിനൊത്തവണ്ണം ക്രിസ്തുയേശുവിലൂടെ ഞങ്ങളുടെ ബുദ്ധിമുട്ടുകളെല്ലാം നീക്കം ചെയ്യുന്നുള്ള ആ നല്ല വചനത്തെ ഓർത്ത് നന്ദിയോടെ സ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവെ. ആകാശത്തിന് കിളിവാതിൽ തുറന്ന് അങ്ങ് ധാരാളമായിട്ട് അനുഗ്രഹിക്കണം കർത്താവെ. അങ്ങ് ഒരിക്കൽ അനുഗ്രഹിച്ചാൽ കർത്താവെ, അത് ശേഖരിച്ചു വെക്കാൻ ഇടമില്ലാത്ത വിധം അങ്ങ് അനുഗ്രഹിക്കുമെന്ന് വചനത്തിലുണ്ടല്ലോ. അപ്പാ, സ്തോത്രം. വന്നിരിക്കുന്ന ഓരോ മക്കളെയും ധാരാളമായിട്ട് അനുഗ്രഹിക്കണം. അപ്പോൾ ആരെങ്കിലും സൗഖ്യമായിട്ടുണ്ടെങ്കിൽ അവർക്ക് പരിപൂർണ്ണ സൗഖ്യം നൽകണം. യു ആർ യഹോവ റാഫ ലോർഡ്, യു ഹീൽ ദം കംപ്ലീറ്റ്ലി ലോർഡ്. കർത്താവെ, ആർക്കും കർത്താവെ ബലവീനം ഒന്നുമില്ലാതെ അങ്ങ് കാത്തുകൊണ്ട് കൃപയ്ക്കായി സ്തോത്രം ചെയ്യുന്നു. ഈ വന്നു ചേർന്ന എല്ലാ മക്കളെയും ധാരാളമായിട്ട് അനുഗ്രഹിക്കണം കർത്താവെ. അടിയങ്ങളുടെ ഈ സഭയെ ഓർത്ത് പ്രാർത്ഥിക്കുന്നു, ദൈവദാസനെ ഓർത്ത് പ്രാർത്ഥിക്കുന്ന കർത്താവെ. അടിയങ്ങൾക്കായിട്ട് അങ്ങ് കരുതി വെച്ചിരിക്കുന്ന വലിയ സഭയിലേക്ക് എത്രയും സ്തോത്രം ചെയ്യുന്ന കർത്താവെ. വന്നിരിക്കുന്ന എല്ലാ മക്കളെയും അങ്ങയുടെ കരങ്ങളിൽ കർത്താവെ, സ്തോത്രം. അങ്ങ് ചെയ്തിരിക്കുന്ന എല്ലാ നന്മകൾക്കായിട്ട് നന്ദിയോടെ സ്തോത്രം ചെയ്യുന്നു. ക്രിസ്തു യേശുവിന്റെ ധന്യമായ നാമത്തിൽ തന്നെ ആമേൻ. ആമേൻ. ഉட்காருவோம். வாசிப்போம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், சரி 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இல்லை, வெறும் தமிழ்லேயே வாசிச்சிருங்க. அடுத்த வாரத்தில் தமிழ் பைபிள் எடுத்துட்டு வந்திருக்கு. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். ஆமா, நாம் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நாம் எந்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறது. தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறது. இங்கிலீஷில் பார்க்கும்போது we have received not the spirit of the world but the spirit is of the God. உலகத்தின் ஆவி பெறாதபடிக்கு நாம் எந்த ஆவியை பெற்றுக்கிறோன்றோமா? தேவனால். அப்போ நாம் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உலகத்தின் ஆவியை நாம் பெறாதபடிக்கு தேவனுடைய ஆவியை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் நமக்குள்ளே ஒரு டிசிப்ளின் நமக்குள்ளே அது என்ன பண்ணணும்? அது இருக்கணும். டிசிப்ளின் இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தால் அது தேவனுடைய ஆவினாலே நம்ம நடத்தப்படுறது கண்டிப்பாக இல்லவே இல்லை. அப்போ இந்த வருஷத்தில் நாம் துவங்கின இந்த புது ஆண்டுக்குள்ளே நாம் இருக்கிற நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறது. அதனால நமக்கு ஒரு டிசிப்ளின்ட் லைஃப் நாம கண்டிப்பாக வாழ வேண்டும். அப்போ அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் அநேக காரியங்கள் நாம் என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடக்கிற விதத்தில் நமக்கு ஒரு என்னதான் இருக்கணுமோ வித்தியாசம் கண்டிப்பாக அது இருந்தே தான் அது இருக்கணும். உலகத்தாரோடு நம்ம வாழ்ந்து கொண்டே இருந்து
எனக்குள்ளே தேவனுடைய ஆவி இருக்குது என்றால் நாம் என்ன சொல்லுகிறோம்? பொய் கண்டிப்பாக நம்ம சொல்லுகிறோம். உலகத்தார் யோசிக்கிற மாதிரியே நாம யோசித்து உலகத்தார் நினைக்கிற மாதிரியே நம்ம நடந்து கொண்டு இருந்தால் நாம் கண்டிப்பாக சொல்ல முடியும் தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இல்லை. அவன் அநேக காரியங்களுக்காக இல்லை, அநேக காரியங்கள் அவன் சிறிய சிறிய காரியங்களெல்லாம் யோசித்து அதன்படி நடப்பான். அதுக்கு அவன் ரொம்ப என்ன பண்ணுவான்? டைம் செலவு பண்ணுவான். அதற்காக அநேக என்ன வேணாலும் அவன் செலவு பண்ணுறதுக்கு அவன் ரெடியாக அவன் இருப்பான். நம்ம 1 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் பவுல் சொல்லுகிற அப்படி இப்படியாவது 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். 1 தீமோத்தி 4:7 வாசிங்கள். இல்லையே, 4ஆம் அதிகாரம். சரியா வாசிங்க. மைக்லி வாசிங்க. சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. தேவ பக்திக்கு ஏற்றதாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமாய் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஆமா, நம்ம ஒரு டிசிப்ளின் லைஃப், என்னத்துக்காக நம்ம டிசிப்ளின் லைஃப் நாம இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது வெறும் இந்த உலகத்துக்கு மாத்திரமல்ல, வரப்போகிற உலகத்துக்கும் அது என்னவா இருக்குமா? பிரயோஜனமாயிருக்கும். அப்போ தேவனுடைய ஆவி நமக்குள்ள என்னத்துக்கு தேவை என்றால், சும்மா வீணாக இந்த உலகத்துல வாழ்ந்துட்டோம், ஒரு 70 வருஷமோ 80 வருஷமோ வாழ்ந்துட்டோம், மரித்து போயிட்டோம், அதற்காக தேவனுடைய ஆவி நாம பெற்றுக்கொண்டு வாழ அல்ல. இல்லை, நம்ம வேறவங்களுக்காக நம்ம பரிசுத்தமான் என்று சொல்லிக்கொள்ளும்படியாகவும், இவர்களெல்லாம் பார்த்தா பரிசுத்தவர் அப்படின்னு ஜனங்கள் நம்மை பெருமை பார்த்து பேசும்படியாக நாம் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் நாம இந்த தேவனுடைய ஆவி என்னது பெற்றுக்கொள்ளுகிறோம் என்றால் ஒரு டிசிப்ளின் லைஃப் நாம் இந்த இடத்துல வாழ்ந்து, அது மாத்திரமல்ல இந்த உலகத்துக்கும் அல்ல வரப்போகிற உலகத்துக்கும் அது பிரயோஜனமாய் இருக்கும்படியாக தான் நாம் உண்மையாய் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்ட ஜனங்களை போல நாம் நடக்கணும். அதன்படி நம்ம என்ன பண்ணணும்? செயல்படணும். புரியுதுங்களா? அப்போ தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய கட்டளைகள் இந்த ஆவியை பெற்றவர்களுக்கு அது என்ன பண்ணாது? அது கஷ்டமா இருக்காது. ஏன்னா தேவனுக்குள்ள இருந்தால், தேவன் ஆவி நமக்கு இருந்தால் நாம் தேவனை நேசிக்க நமக்கு சொல்லும். அப்போ தேவனை நேசிக்க சொல்லுச்சுன்னா தேவனுடைய கட்டளைகள் எல்லாம் நம்மளுக்கு என்னவா இருக்குமா? அது எப்படி இருக்கும்? லகுவா இருக்கும். எங்க இருக்குது? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிங்கள். 1 ஜான். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதும், அவரிடத்தில் அன்பு கூறுவதும், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. அது பாரமானவைகள் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். போதும். தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய செயல்கள் நமக்கு எப்பாச்சும் அது கஷ்டமா இருக்குதுன்னா உங்களுக்குள்ளே தேவனுடைய ஆவி இல்லைன்னு அர்த்தம் தான். தேவனுடைய ஆவி வந்துட்டும் போயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். சில நேரம் பக்தியா இருப்பாங்க, சில நேரம் சோர்ந்து போயிருப்பாங்க, சில நேரம் உற்சாகமா இருப்பாங்க. ஏன்னா அந்த ஆவி நமக்கு உலகத்தின் ஆவியும் இருக்கும், அப்புறமா எந்த ஆவி இருக்குது? ஆண்டவருடைய ஆவியும் இருக்கும். இல்லைங்களா? டெய்லி ப்ரேயருக்கு வா அப்படின்னா நமக்கு இன்னும் கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் ஒரு நாளும் நம்முடைய குழந்தையை பார்த்து பரவாயில்ல இன்னைக்கு நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். என்னதான் கஷ்டம் இருந்தாலும் டெய்லி உங்க குழந்தையை நீங்க பார்க்குறீங்களா, பார்க்க மாட்டீங்களா? ஏன்னா அது லகுவாக தான் தெரியும், கஷ்டமா தெரியுமா? ஆனால் டெய்லி உங்க வீட்டில் ப்ரேயர் வைக்கிறேன்னா எப்படி இருக்கும்?
உங்களுக்கு இருக்கலாம், எல்லாத்துக்கும் இல்லையே. ஒரு அல்லேலூயா தானே வந்துச்சு, மீதி எல்லாம் சைலண்டாக தான் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ நமக்கு தேவன் நமக்கு, நாம் தேவன் மேல் பிரியமாய் இருந்தா, ஐயோ வரட்டும், நான் டெய்லி நமக்கு வீட்டில் என்ன இருக்கட்டும், ப்ரேயர் இருக்கட்டும், டெய்லி நான் என்ன பண்ணுவேன், சர்ச்சுக்கு போவேன், டெய்லி நான் அந்த பண்ணுவேன் இது பண்ணுவேன். இதற்காக நமக்கு குழந்தைகளுக்காக எவ்வளோ பிரயாசப்படுறோம். குழந்தை நல்லா இருக்கணும், குழந்தை அப்படி இருக்கணும், குழந்தை கல்யாணம் இப்படி நடத்தணும், அதை செய்யணும் இதை செய்யணும் என்று நாம் என்னென்னவோ யோசித்து அதற்காக நாம் என்னத்துக்காகங்க நான் பாடுபடுறேன். சிலரெல்லாம் சொல்லுவாங்க, என்னத்துக்குங்க நான் பாடுபடுறேன், என்னுடைய பிள்ளைகளுக்காகத்தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? ஏன் சொல்கிறோம்? ஆண்டவர் மேலே குழந்தைகள் மேலே பிரியமாக இருக்கிற. அப்போ அதே கஷ்டம் ஆண்டவர் மேலே நீங்கள் பிரியமாக இருந்தீங்கன்னா, அது இந்த வார்த்தை அப்படித்தானே, என்னத்துக்காக நான் ஆலயத்துக்கு டெய்லி வரேன், என் ஆண்டவர் மேலே நான் பாசம் வச்சிருக்கிறபடினாலே தான். என்னத்துக்காக நான் கஷ்டப்படுறேன், என்ன என் ஆண்டவர் மேலே எனக்கு என்னவா இருக்குது, பிரியமாய் இருக்கிறது. என்னத்துக்காக இந்த உலகத்தின் காரியங்களெல்லாம் விட்டுட்டு நான் பிரயோஜனமுள்ள காரியத்துக்கே நான் இருக்கிறேன் என்றால், என் ஆண்டவரை நான் என்ன பண்ணுகிறேன், நேசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷத்திலே நமக்கு என்ன வேண்டும்? we should need a spiritual discipline. We should follow the things that the Spirit of the Lord tells us. ஆவியானவர் நமக்கு என்ன செய்ய சொல்லுகிறதோ அதை நம்ம செய்யும் வரைக்கும் நம்ம உக்காந்துட்டு கட்டுக்கதை பேசிட்டோ, கிழவிகள் பேசுகிற பேச்சுகளோ, இல்லை வேற ஏதோவோ பார்த்துட்டோ, இல்லை ரீல்ஸுகளை பார்த்துட்டோ, இல்லை சீரியல்களை பார்த்துட்டோ, இல்லை வேற எதுக்கோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஆண்டவர் உங்களுக்கு அவருடைய ஆவி உங்களுக்கு கொடுக்கல. அதுக்கு தான் பூமியில் இருக்கிற ஆவிக எத்தனையோ இருக்கிறது. எந்த ஆவி உக்காந்தாலும் அதுபடி நீங்க நடக்கலாம். மொபைல் பேய் பிடிச்சதுன்னா மொபைலையே பார்த்துட்டு இருக்கலாம் இல்லையா? சிலரெல்லாம் வாயை மூடவே மாட்டாங்க, என்னென்னவோ பேசிக்கொண்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த பிசாசு பிடிச்சிருக்கு தெரியாது. உலகத்தில் ஏதோ ஒரு பிசாசு, வாய் பேசுற பிசாசு பிடிச்சிட்டு இருக்கும். எப்போவோ செத்த ஒரு அம்மா பேய் இன்னொருத்தர் மேலே என்ன பண்ணச்சான், வந்துருச்சுன்னு அன்னைக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. நாங்கள் சொன்ன சர்ச்சுக்கு கொண்டுட்டு வாங்கோ, பேய் என்ன பண்ணலாம். ஆமாம், அந்த பொண்ணு எங்களுக்கு தெரியும், அது என்ன பண்ணுச்சு, தீ கொளுத்தி செத்துருச்சு. அந்த பிசாசு இப்போ வேற யாருக்கோ பிடிச்சிட்டு இருக்குதான். அவங்க கிட்ட பேசும்போது அது அந்த பேரை சொல்லிட்டு இருக்குது, நான் கோட்ரஸில் இருந்தேன் அப்படின்ட்டு. இப்போ அதுக்கு என்ன பண்ணும்? அது மாதிரி நீங்கள் என்னென்ன பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் அப்படியே பிடிக்கும். பணம் பணம் பணம்னா பண பேய் பிடிக்கும். ப்ராப்பர்ட்டி 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 ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எந்த பேய் பிடிக்கும்? ப்ராப்பர்ட்டி பேய் தான் பிடிக்கும். அவங்க பேசும்போதெல்லாம் ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பேசுவாங்க. அதை விட்ட வேறு எதுவுமே பேச முடியும். பாருங்களேன், அந்த பேய் பிடிச்சிருக்கிறவங்க அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. பரலோகத்தை பற்றி அவங்க பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. ஆண்டவர்கிட்ட போகணும்னு பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. அந்த நேரத்துக்கு இன்னொரு இடத்துல போய் ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி பண்ணலான் தான் யோசிப்பாங்க. அப்போ அவங்கக்கிட்ட எந்த ஆவி இருக்குது? ஆண்டவருடைய ஆவி கண்டிப்பாக இல்லை. ஹல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம ஜாக்கிரதை, யாரு கூட நம்ம இருக்கிறோங்கிறது கூட ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அந்த ஆவி உங்களை என்ன பண்ணிடும், பிடிச்சிரும். அப்புறம் அவங்க பின்னாலேயே சுற்றுவீங்க. பரிசுத்தவான்கள் பின்னால் இருந்தீங்கன்னா பரிசுத்தவனாக இருப்பீங்க. அதை இப்போ வேற இதை பேசுகிறவங்க பற்றி இருந்தீங்கன்னா அவங்க தான் இருப்பாங்க. சிலர்கள்லாம் பாருங்கள், எப்போ பார்த்தா என்ன கண்டாலும் குறை தான் இருக்கும், குறையே பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க குறைய விட்டுருவாங்க, மிக்கி வேற இருக்கிறவங்க குறைகளையே பேசிக்கொண்டு இருப்பாங்க. குறை பேசுகிற பேய் பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆமாம், நமக்கோ எந்த ஆவி இருக்குதான்?
ஆண்டவருடைய தேவனுடைய ஆவி. நமக்கு எந்த ஆவி இல்லையா? நம்ம எந்த ஆவி நம்ம இது பண்ணல. வாசிப்போம் மறுபடியும் 1 கொரிந்தியர் 2:12 என்னவா இருக்குது? சீக்கிரம். ஆமா, நாங்கள் உலகத்தின் ஆவி பெறாமல் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் உலகத்தின் ஆவிகளே பிடிச்சிட்டு உள்ள உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் அறியும்படிக்கு. ஆமாங்க, இந்த ஆவி பெற்றவர்கள் அவர்கள் என்னதான் பேச மாட்டாங்களாம், மனுஷன் ஞானத்தை பற்றி அவங்க பேச மாட்டாங்க. அது கீழே அப்படிதான் இருக்கும் இல்லைங்களா? பேசாமல் ஆமா, ஆவிக்குரியவைகள் சம்பந்தம் படுத்தி அவங்க காமிக்கிறோம். அப்போ அந்த ஆவி நமக்கிட்ட இருந்துச்சுன்னா, ஐயோ இவங்க இவ்வளோ பரிசுத்தவானா இருக்கிறார்கள், நாம் இன்னும் பரிசுத்தம் அப்படின்னு கம்பேர் பண்ணுவோம். என்னத்தை கம்பேர் பண்ணுவோம்? இன்னும் பரிசுத்தத்தை பத்தி கம்பேர் பண்ணுவோம். ப்ராப்பர்ட்டி ஆவி இருந்துச்சுன்னா, அவன் ஒரு ஆஸ்தி ஒரு ஃப்ளாட்டை வாங்கியிருக்கிறான், நான் இன்னொரு ஃப்ளாட்டு கண்டிப்பாக எதை கம்பேர் பண்ணுவோம்? சொல்லுங்களேன். இதுதானே உலகத்தில் நடந்துட்டு இருக்குது. நான் ஏதோ ஸ்பெஷலாக ஒன்றும் சொல்லல தானே. அவங்க மகளுக்கு 10 சவரன் தங்கம் போட்டா நான் 15 சவரன் தங்கம். என்னத்தை கம்பேர் பண்றாங்க? என்னத்தை கம்பேர் பண்றாங்க? ஏன் அதே போய் கம்பேர் பண்றது? ஐயோ அவங்க எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறார்களே, நீங்க இப்படி இருக்கிறீர்களே என்று சொல்லி எப்பொழுதாவது நம்முடைய பிள்ளைகளை பார்த்தாச்சும் நம்ம சொல்லி இருக்கிறோமா? அவர்கள் அவ்வளவு பரிசுத்தமாய் இருந்தால் நாம் அதுக்கு மேல நம்ம இன்னும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டாம். இன்னும் தேவனுக்குள்ளே நான் நெருங்கி ஜீவிக்கிற ஒரு வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டாம். ஐயோ பாரு அந்த பிள்ளைகள் பாரு எப்படி இருக்கிறார்கள், நம்முடைய பிள்ளைகளும் அதே போல இருக்கணும் தான். வளர்த்ததற்கு நமக்கு என்ன இருக்கும்? ஒரு வாஞ்சை இருக்கும். ஆவிக்குரிய காரியத்தில் நமக்கு வாஞ்சை இருக்கும். தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நம்முடைய பிள்ளைகள் தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் நம்முடைய பிள்ளைகளை அதில் நம்ம என்ன பண்ணுவோம்? ட்ரெயின் பண்ணுவோம். இல்லை உலக பிரகாரம் இருந்தால் நம்ம உலக பிரகாரமே அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவோம். தேவை, சில காரியங்கள் நமக்கு தேவை. ஆனால் பிரயோஜனமானவைகள் அது தேவனுடைய காரியம்தான். நீங்கள் வேற என்ன ட்ரெயின் பண்ணாலும் அது பரலோகத்துக்கு கொண்டுட்டு போகாது. நம்ம எதுக்கு வைத்து நம்ம கம்பேர் பண்ணாலும் நம்ம அவன் ஐபிஎஸ் நான் ஐஏஎஸ்னா கூட அது என் பிள்ளை ஐஏஎஸ் படித்தா கூட பரலோகத்துக்கு ஐஏஎஸ் கொண்டுட்டு போகாது. இருக்கலாம் பையன், நீங்கள் இருக்கணும், படிக்கணும், அதனால படிப்பில்லை. ஆனால் கம்பேர் பண்ணும்போது என் தேவனுடைய பரிசுத்தத்துக்கு நம்ம கம்பேர் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு டிசிப்ளின் நமக்கு கண்டிப்பாக தேவை. வேண்டாத காரியங்கள் விட்டுடுனா அது விட்டுணும். டிசிப்ளின் தேவை. இப்படிதான் இருக்கணும்னா அப்படிதான் இருக்க நம்ம முயற்சி செய்யணும். அதுல எந்த விதமான நமக்கு இதே இல்லை. இல்லை பரவாயில்ல நான் எப்படி வேணாலும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்க அல்ல. ஆண்டவர் நமக்கு ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம கர்த்தருக்குள்ளே நெருங்கி வாழணும். நாம் கர்த்தருக்குள்ளே போக போக தான் இன்னும் டிசிப்ளின் ஆகும். ஏன் டிசிப்ளின் ஆகும்னா, நாம் நெருங்கி போகும்போது ஆண்டவரும் நமக்கு பக்கத்தில் என்ன பண்ணுவார்? வருவார். இருக்கிற எல்லா ஆவிகளும் அது தூரம் போகும். அதுதான் நம்ம யாக்கோபில் வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிங்கள். Draw near to the God and the God will come near you. இல்லையா? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்களுடைய கைகளை நீங்கள் சுத்திகரிங்கள்.
உங்கள் இருதயத்தை நீங்கள் பரிசுத்தமாக்குங்கள். ஆ. ம். ம். ஆ. ம். ஆமா, போதும். நீங்கள் ஆண்டவரிடத்துல நெருங்கும் போது ஆண்டவர் உங்களிடத்துல நெருங்குவாராம். நீங்கள் அப்பொழுது இருக்கிற எல்லா ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் நெருங்கும் போது எல்லாமே தூரம் போயிடும். என்ன வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் கண்டிப்பாக இருக்காது. அப்போ உங்களுக்குள்ள இருள் இருக்கிறது என்றால், உங்க இருள் போக வேண்டும் என்றால் எதுதான் வரணும்? வெளிச்சம் வரணும். அதுக்கு தான் நம்ம ஆண்டவர் பக்கம் போகும்போது ஆண்டவர் நம்ம பக்கத்துல வருவாராம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய பாவங்களோ உங்களுடைய இருதயங்களோ உங்களுடைய டபுள் மைண்டோ, இங்கிலீஷ்ல வந்து டபுள் மைண்ட் இருக்குது. எப்படி இருக்குது? ஆமா, நீங்கள் டபுள் மைண்ட் எல்லாம் போட்டு ஒரு சிங்கிள் மைண்டா நீங்கள் என்ன பண்ணுங்க, இருங்க. சிலரெல்லாம் இதாட்டா இருப்பாங்க. ஐ டோன்ட் நோ வாட், அதை மறந்துட்டேன். என்னது டபுள் மைண்ட் நடிக்கிறது? வாட் யூ கால் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. என்னது ஸ்பிளிட் பர்சனாலிட்டி? பரிசுத்தவான்களை பார்த்தானா பரிசுத்தமாயிருவாங்க, அவங்க பக்கம் போயிட்டாங்கன்னா அவங்களாட்டவே அதுக்கு அப்பா அவங்களாட்டவே ஆடுவாங்க. ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, டபுள் மைண்ட். எப்படி வேணாலும் அவங்க நடிப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்காதீங்க. ஒரு டிசிப்ளின் தேவை. பரிசுத்தமாய் நீங்க வாழணும்னா பரிசுத்தமா தான். நீங்க அசுத்தத்துக்கு போக தேவையே இல்லை. ஏனென்றால் நமக்குள்ளே எந்த ஆவி இருக்குது? ஆண்டவர் தேவனுடைய ஆவியை பெற்ற ஜனங்களா இருக்கிறோம். அப்படி பெற்றிருக்கிற மக்கள் அப்படிதான் வாழ வேண்டும், அப்படிதான் இருக்க வேண்டும். இந்த வருஷத்துல நம்ம அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் இப்படிதான் வாழ்வேன். நான் உலகத்தின் ஆவி பெற்ற ஜனத்தை போல நான் இருக்கவே மாட்டேன். ஆண்டவர் அதை பார்த்துக் கொள்ளுவார். உலகத்துல இருக்கிறத அவர் பார்த்துக்குவார். நீங்க அண்ணா கேட்டா ஆட்டோமேட்டிக்கா சாம்பார் அவங்க கொடுப்பாங்க. நீங்க அண்ணா தான் தேடிட்டு போகணும், சாம்பார் யாரு தானே. ஹோட்டல்ல போயிட்டு எனக்கு சாப்பாடு கொடு, பொரியல் கொடு, ஊறுகாய் கொடுன்னா கேட்குறீங்க, எல்லாமே அவங்க கொடுப்பான். என்னென்ன தேவையோ அதெல்லாம் அவங்க. ஆமாம், போய் இட்லி வாங்கினா சட்னி ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு சட்னி அவன் கொடுக்குறான்னா கொடுக்கறது இல்லையா? அது மாதிரி நம்ம ஆண்டவரை கேட்ட மீதியெல்லாம் கொடுப்போம். எனக்கு சட்னி வேணும், எனக்கு கபாப் வேணும், கபாப் தூங்கிட்டு இருக்குது, கபாப் வேணும் அப்படின்னெல்லாம் சொல்லிட்டா இருக்கிறோம். இல்லை, நம்மளுக்கோ ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது இந்த உலகத்துல உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை அவர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. He will take care of the things. We have to be perfect. We have to be disciplined. நாம் ஆவிக்குரிய காரியத்துல எப்படி இருக்கணுமா? நான் டிசிப்ளினா நாங்க இருக்கணும். அதனாலதான் அவருடைய அப்படி இருக்கணும், டிசிப்ளினா இருக்கணும்னா அவருடைய வார்த்தை நமக்குள்ள என்ன பண்ணணுமா? என்ன இருக்கணும்? வாசிப்போம். கொலோசியர் 3:16 நாம் வாசிக்கலாமா? அவருடைய 3:16. ஆமா, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமா என்ன பண்ணுமா? உங்களுக்குள்ளே வாசமா இருக்கட்டும். நீங்க டிசிப்ளின்டு லைஃபா இருக்கணும்னா தேவனுடைய வசனம் பரிபூர்ணமாய் உங்களுக்குள்ளே அது என்ன பண்ணணும்? இருக்கணும். அப்பதான் வசனம் உங்களை கரெக்ட் பண்ணும். அப்பதான் நீங்க தப்பு பண்ண போனா அது என்ன சொல்லும்? இது நீ தப்பு பண்ணாத.
அப்பதான் நீங்க அரை மணி நேரத்துக்கு மேல மொபைல் பேசிட்டு இருந்தீங்கன்னா அது சொல்லும், போதும் வாய் மூடிட்டு இரு, இவ்வளோ நேரம் நீ ஆண்டவருக்கும் நீ கொடுக்க மாட்டேங்கிற மரியாதையா ஆண்டவருக்கு நேரத்தை அப்படின்னு என்ன சொல்ல, நான் சொல்ல மாட்டேன், வசனம் சொல்லும். என்ன தேவனுடைய ஆவி உள்ள இருக்கிறவங்க அவ்வளோ நேரம் பேசவே மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இல்லையா? முதல்ல அதுதான் நம்ம வருஷம் பாட்டி பேசுகிற மாதிரி 2.5 மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. கிழவிகளாட்ட பேசாதீங்க, அவங்களாட்ட பேசாதீங்க, இவங்களாட்ட என்ன தேவையோ அதை பேசுங்க. அதுக்கு மேலே பேசிகிட்டு இருந்தால் ஆவியானவர் உணர்த்தணும். எப்போ உணர்த்தணும்னா தேவனுடைய வசனம் நமக்குள்ளே இருக்கும்போது, தேவனுடைய காரியங்கள் நமக்குள்ளே இருக்கும்போது அது நம்ம என்ன பண்ணுமா, அது நம்மை வழி நடத்தும். ஏனென்றால் அதை போல திருத்துறது வேற யாருனாலும் முடியாது. வசனம் இல்லாட்டி நான் இந்த இடத்துல சொல்லும் போது உங்க காது கேட்கும், அங்க போயிட்டீங்கன்னா காதுல இருந்து வெளியில போயிடும். ஆனா உங்களுடைய வசனங்கள் நமக்குள்ளே இருந்தா அது எப்பொழுதும் உங்களை திருத்தி கொண்டு தான் இருக்கும். அதுதான் ஆவியானவர். அதுதான் ஆதியில் அங்க இருந்தது. அதுதான் மனுஷனாய் அதுதான் நமக்குள்ள இன்னைக்கு இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? டிசிப்ளின் லைஃப்க்கும் இன்டிசிப்ளின் லைஃப்க்கும் வார்த்தை நமக்குள்ள இருக்குதுன்னா ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறாரு. ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறாருன்னா நம்ம ஆண்டவரை போல நடக்க வேண்டும். ஆண்டவரை போல நடக்காதபடிக்கு பிசாசு போல நீங்க நடந்தீங்கன்னா பிசாசின் ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறார். பிசாசை போல கத்துறது, பிசாசை போல நடனம் ஆடுறது, பிசாசு போல ட்ரெஸ் போட்டுட்டு ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாருன்னா கண்டிப்பாக ஆவியா இல்லை, பிசாசு தான் உங்களுக்குள்ள கண்டிப்பா இருக்கு. We should have a disciplined life because we have received the Spirit of God. ஆண்டவருடைய ஆவி நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் கஷ்டமா தெரியாது ஆண்டவரை நேசித்தா. இதெல்லாம் என்ன தெரியாது, பாரமா இருக்காது. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு பாரமா இருந்துச்சுன்னா பேய் இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு கேட்கற கஷ்டமா இருந்துச்சுன்னா அசுத்தாவி உங்களுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் இனிமையா இருந்துச்சுன்னா ஐயோ இதெல்லாம் நான் இப்படி நடக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் நான் பரலோகத்துக்கு போவேன் என்றால் தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஆவியோடு நீங்கள் இருக்கிறீர்கள், இந்த வசனங்களுக்கு உங்களை அது நியாயம், அது உங்களை நியாயம் இல்லை, உங்களை தீர்மானம் படுத்தும். நீங்கள் எப்பேற்பட்ட ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருந்தால் தேவனுடைய ஆவி இருக்கு. கேட்டு இதெல்லாம் நான் என்ன இப்படி எல்லாம் பண்ணணுமான்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா பிசாசு பேசிக்கொண்டிருக்கிறார். எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள்? கண்களை மூடுவோம். தேவன் நாம ஆவியை பெற்றிருக்கிறோம். தேவனுடைய ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். அதனால நமக்கு ஒரு டிசிப்ளின்டு லைஃப் நமக்கு கண்டிப்பாக நமக்கு தேவை. ஏன்னா God is not a God of indiscipline. He is a disciplined God. அவர் ஆண்டவர் எப்பேற்பட்ட ஆண்டவரா? தமிழ்ல எப்படி இருக்கிறது? அவர் அந்த வார்த்தையை மறந்துட்டு, அவர் ஒழுங்கு அவர் எப்பேற்பட்டவரா? ஒழுங்கமும். அப்ப நம்முடைய வாழ்க்கையும் ஒழுங்கமும் கிரமமாய் இருக்கணும். என்ன தேவாவி நமக்குள்ளே இருக்கிறது. எல்லாம் என்று ஆண்டவரே இவ்வளவு நாள் நான் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தேன்னா எனக்கு தெரியலப்பா. எந்த ஆவி நான் பெற்றுக்கொண்டு இருந்தேன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே. இனிமேல் உம்முடைய ஆவி நான் பெற்றுக்கொள்ள எல்லாம் எந்திரிச்சு என்று ஒரு விசை ஆவியானவரே ஹல்லேலூயா துதிக்கிறோம் ஆண்டவரே. நான் இந்த வருஷத்தில் ஆண்டவரே உமக்குள் நான் நெருங்கி ஜீவிக்கும்படியாக ஒரு டிசிப்ளின் ஒழுங்கும் கிரமமாய் நான் வாழும்படியாக ஆவியானவர் என்னை வழி நடத்தும்படியாக ஆண்டவரே நீங்க வழி நடத்துங்கப்பா ஆண்டவரே. துதிக்கிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா தேவனே நன்றி 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 ஆண்டவரே.
ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும்படியாக, ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை அனுதினம் நிமிஷமும் நம்மை வழி நடத்தும்படியாக, ஆவியானவர் நம்மை வழி நடத்தும்படியாக எல்லாம் ஒரு நிமிஷம் தேவனை நோக்கி, ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள்ளே நீங்கள் வாங்கப்பா, வாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அக்கினியும் நீரே, வேறங்காற்றும் நீரே, பெருமழை போலவே ஓமாவியை அக்கினியம் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே ஓமாவியை ஊற்றும். கரங்களை உயர்த்தி அனுதினமும் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யுங்க. ஜீவ தண்ணீர் நீரே, ஒவ்வொரு நாளும் ஆலோசனை நாளைகள் நிரப்பங்கள் செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். அனுதினம் என்னை ஆளுகை செய்யும். என்னுடைய வாழ்க்கை நீங்கள் நிரந்தரம் வேண்டும். ஓ பாவதேவனே, என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆளுகை செய்யும். நீங்கள் வெள்ளமாய் என்னை நிறுத்தி என்னை ஆளுகை செய்கப்பா. நீங்கள் என்னுடைய ஜீவனை ஆளுகை செய்கப்பா. நீ வெள்ளமாயா என்னை நிறைத்தனவே, நீர் வல்லமையா என்னை நிறைத்து, நீர் ஆளுகை ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. முடிவாக எலிசபெத்தை கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே. நன்றி.
ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த ராஜாவை சோத்திரம் அப்பா. ஓய்வு நாள் ராஜாவுடைய சமூகத்தில் வந்து உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, ஆண்டவரே உம்மை உயர்த்த கிருபை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரம் அப்பா. இந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஆண்டவரை சோத்திரிக்கிறோம் அப்பா. சோத்திரம் அப்பா. ஆண்டவரே எங்களோடு கூட நீங்க பேசுறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த வசனம் எங்க உள்ளத்துக்குள்ள அப்பா கிரியை செய்யத்தக்க, அது பிரகாரம் நடக்கத்தக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாய் கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் நீங்க ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆண்டவரே வந்தவனா போக கூடாது ஆண்டவரே. அப்பா உம்முடைய பலத்தினாலும் ராஜாவே, உம்முடைய வல்லமினாலும் ஆண்டவரே, உம்முடைய ஆசை பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவரே கடந்து செல்ல என் தேவன் நீங்க கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் ஐயா. அப்பா முழு ஆராதனை எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி அதுக்காக கோடி கோடி நன்றி ஆண்டவரை சோத்திருக்கிறோம் அப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதிக நம்ம நமக்கு மாத்திரம் செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவாரையும் மறவாதே. Amen. May the grace of the Lord Jesus Christ, the love of the Father, and the sweet communion of the Holy Spirit rest upon each one of us for now and evermore. Amen. Hallelujah. 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 ஆண்டவருங்க